வச்சுங்க. அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல இருந்தாலோ, 4ஆம் இடத்துல இருந்தாலோ, 7ஆம் இடத்துல இருந்தாலோ, 8ல் இருந்தாலோ, 11ல் இருந்தாலோ, இந்த இடங்கள்லாம் இருந்தாக்க டேஞ்சர் பொசிஷன். அதாவது என்னென்னா, வாழ்க்கையினுடைய எட்ஜுக்கு போகிற அளவுக்கு இவங்களுக்கு ஏற்படுத்தும் பிரச்சனைகளும். ஒன்று தானே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் சுச்சுவேஷனை கொண்டு நிறுத்தக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் உண்டாக்கிடும். அப்போது இதிலெல்லாம் அவங்க வந்து ஒரு நிதானங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தினுடைய வலிமையை பொறுத்து தான் நடக்கும். ஏன்னா பொதுவாகவே சிம்ம லக்னங்கள்லாம் கண்டத்தை சந்திக்கிறது. அப்போ கல்வி வந்து சிறப்பு. உங்களுக்கு கல்வியில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மற்ற விஷயங்களில் தான் ப்ராப்ளங்கள் இருக்குது. இவங்க எதை சார்ந்து படிக்கலாம் சார்? அவங்க எது வேணாலும் படிக்கலாமா? இல்லை இவங்களுக்கு எது வேணாலும் படிக்கலாம். ஏன்னா 10ஆம் இடத்தது இவங்களுக்கு சுக்கிரன் தானே. முதல்ல இந்த கடக்கணுங்க, இந்த ராகதசையை கடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. 38 வயசுக்கு பிறகு தான் இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்டே இருக்குது. அங்கேருந்து வாழ்க்கை மறுபடி எல்லா சிக்கல்லேருந்து விடுபட்டு அப்புறம் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குற மாதிரி தான் அவங்களுக்கு. அதனால் தொழில் வேலை வாய்ப்புன்னு பார்த்தாலும் ரொம்ப ஆமாம். இதுக்கப்புறம் இந்த 38 வயசுக்கு அப்புறம் என்ன தொழிலை அவங்க கையாளுறாங்களோ அதை பொறுத்து அமையும். இப்போது ஆரம்பத்துலேருந்து சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இவங்களா போய் பிரச்சனையில் மாட்டிக்குவாங்களா, இல்லை பிரச்சனைகள் தேடி வருமானு? ரெண்டுமே உண்டுன்னு வச்சுங்க. இப்போது பேசக்கூடாத இடத்துல போய் பேசுகிறதுன்னு இருக்கு இல்லைங்களா. உங்களுக்கு எனக்கும் பிரச்சனைன்னா நீங்கள் நானும் பேசிக்கிறது வேறு. சம்மந்தமே இல்லாத இன்னொரு ஆள் வந்து நம்ம 2 பேரையும் வந்து பேசுகிறது அப்படிங்கும்போது எப்போ நீங்கள் நானும் ஒழிஞ்சதுன்னு அவன் எதிரி ஆடுவான் இல்லையா. இந்த வடிவேல் ஒரு படத்தில் 2 அண்ணந்து பிரிக்கிறது சண்டை போட்டு அடிவாங்கிட்டு அவர் வந்து நிற்பார் இல்லையா. இந்த மாதிரி ஆகிடும். தேவையில்லாத நியாயங்களை போய் பேசி ஒரு சம்மந்தமில்லாத சபையில் தேவையில்லாத பேசி பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய நபர்களாக அவங்க மாறிடுவாங்க. அவசரம்தான் காரணம். என்ன ஏதுன்னு தெரியாமையே போய் பேசி. ஆமாம். என்ன உங்களுக்கு நீங்கள் பாதிப்பீங்கன்னா நீங்கள் பாதிக்கப்பட்ட நபர் போய் பேசுகிறது சரியானது. நீங்கள் சம்மந்தமெல்லாம் வேடிக்கை பார்க்குறல்ல. வேடிக்கை பார்க்கக்கூடிய ஆள் போய் பிரச்சனை மையத்தில் போய் நின்றுட்டு இவங்க ஒரு பிரச்சனைக்கு ஆளாகக்கூடிய நபராக மாறிடுவாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இங்கே அனுபவம் இல்லைன்னு அர்த்தம். எங்கே எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிற அறிவை பெறாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இவங்களுக்கு யார் கதை தருவாங்க? பெரியவங்களாம் சொல்லுவாங்க, எப்பா தேமந்தம்லாம் நீ ஏப்பா பேசுகிற, நீ போப்பாம்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியவங்களாம் சொல்கிறாங்க நம்ம உரமாக போகணும்னு போக மாட்டாங்க. நீங்கள் போங்க, நீங்கள்லாம் பயப்படுறீங்க, நான் பாருங்கள் நான் போகிறேன் அப்படின்னு ஒரு அசட்டு துணிச்சல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். சம்மந்தம் இல்லாமல் போய் மாட்டிக்கிறது, பிரச்சனைக்குள்ளாகிறது, பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு போராடுறது, இதெல்லாம் நடக்கும். அது அவரை சார்ந்த பிரச்சனையே இல்லை. அதுதான் இங்கே சிசுபாலுக்கு நடக்கும். காரணம் அனுபவம் இல்லைன்னு சொன்ன இல்லைங்களா. அதே தான். அனுபவத்தின் மூலமாகத்தான் ஒரு விஷயத்தை இவங்க கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ இடையில் கொஞ்சம் நிறுத்திக்கிறோம். சரி. நீங்கள் இந்த சிசுபாலன் கண்ணனுக்கு வர முதல் பிரச்சனையே வந்து ருக்மிணியை ஒரு கல்யாணம் பண்ணது தான். ஆமாம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த மேட்டரை பற்றி பேசுமே கொஞ்சம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏன்னா அதுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ ஏற்கனவே சிசுபாலன் வந்து ஒரு டெம்பரான ஆள். இப்போது கல்யாண பேச்சு நடக்குது. கல்யாணத்தை ருக்மிணி வந்து பேசி முடிவு பண்ணுறாங்க. கல்யாணம் வரைக்கும் இதெல்லாம் சைலண்டாக இருக்குது இல்லையா. கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து கண்ணன் தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும்? கோவம் வருமா வராதா? எந்த ஆண்மகனுக்கும் கோவம் வருமா இல்லையா? கண்டிப்பாக வரும். அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஓகே. விதர்ப்ப நாட்டினுடைய இளவரசி ருக்மிணி. இந்த ருக்மிணியே வந்து ஒரு நம்ம சிசுபாலனுக்கு பேசி முடிச்சிருவாங்க. பேசி முடிச்சுட்டா ருக்மிணி வந்து இதை எதிர்பார்க்கலை. அவங்க அப்பா பேசினதை வந்து எதிர்பார்க்கலை. அவன் வந்து கிருஷ்ணனை வந்து ஒருதலை பட்சமாக காதலிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருதலை பட்சம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கிருஷ்ணனுடைய பராக்கிரமெல்லாம் கேள்விப்பட்டு அவர் திறமையை கேள்விப்பட்டு கிருஷ்ணனை வந்து நான் கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கேன். இப்போது சிசுபாலனுக்கு நிச்சயம் ஆகிடுச்சு. நிச்சயமானவன் என்ன பண்ணுறா, அவ ருக்மிணி கண்ணனுக்கு ஒரு தூது அனுப்புகிறா. இந்த மாதிரி திருமணம் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு, நான் உங்களை ரொம்ப விரும்புகிறேன், நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு கடிதத்தை எழுதி
அனுப்புவோம். ஓலை அனுப்பிச்சோன்னே இப்போ கிருஷ்ணர் பார்ப்பாரு, இது என்னடா நம்மளால் ஒரு பொண்ணு செத்துறக்கூடாதுன்ட்டு அர்ஜுனனை துணைக்கு கூட்டிகிட்டு ஓஹோ, அர்ஜுனனை கூப்பிட்டு வந்து ருக்மிணி கூப்பிட்டு போயிடுறாரா? போகிறது. இப்போ நீங்கள் அந்த பரஸ்பரத்தை பார்க்கலாம். ஏன்னா இவர் உதவி பண்ண மாதிரி அர்ஜுனனுக்கு அவர் சுபத்திரையை கூட்டும் போகிறதுக்கு அவர் உதவி பண்ணுறாரு. அது என்ன சொல்லுவாங்க, பரஸ்பரம் ஒருத்தருக்கு உதவி பரஸ்பர ஒத்துழைப்பு. அந்த மாதிரியாக இப்போ அர்ஜுனனை கூட்டிகிட்டு நீ இந்த மாதிரி இந்த அவலே லெட்டரில் எழுதிப்பான், இந்த கோயிலில் இங்கே நின்றுக்கிட்டு இருப்பேன், நீங்கள் தேரோட வந்தீங்கன்னா நான் ஏறி வந்துடுவேன் அப்படின்னு ருக்மணியை வந்து ஒரு இது ஐடென்டி பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இரவு அந்த கோயிலுக்கு போக இல்லையா, அப்போ அந்த மாதிரி ருக்மணி வந்து ஒரு 8 மணிக்கு மேலே வந்து கோயிலுக்கு வர்றாங்க. கோயிலுக்கு வந்தவொடனே பார்ப்பாங்க, கிருஷ்ணர் வருவார், தூக்கிட்டு போயிடுவார். ஏற்கனவே இவனால ஆகாத. ஆமாம். இப்போ என்ன சிசுபாலனுக்கு கடும் கோபம் வரும். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், கல்யாண பொண்ணை வந்து கிருஷ்ணர் தூக்கிட்டு போகிறாங்க மாதிரி தானே உங்களுக்கு இருக்கும். எட்ரா படை அப்படின்னு சொல்லி படையெடுத்து போவான், துவாரைக்கு போய் சர்வநாசம் பண்ணிவிட்டு அவரை வந்து கண்டுபிடிக்க முடியாத ஆளை கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பி வந்துடுறாரு சிசுபாலன். இங்கே இருந்து தான் இந்த மோட்டிவேஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. பகை அதிகமாகுது. தனக்கு நிச்சயத்த பெண்ணை வந்து கண்ணன் வந்து தூக்கிட்டு போயிட்டாருது, ருக்மணி விரும்புகிறாங்கிற செய்தி அப்புறம் தான் தெரியும். அதனால் அதற்கு முன்பாக அது எப்படி வந்து கல்யாணம் பண்ண தூக்கிட்டு போகலாம் தனக்கு பேசினது அப்படிங்கிறது தான் இவருக்கான கோபம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் வந்து கண்ணனுடன் இருந்த ஒரு ஆத்மாத்மான நட்புங்கிறது முறிஞ்சு மாமன் மேலே கோபம் வர்ற அளவுக்கு அவருடைய நிலையாயிடுது. இது ருக்மணி கல்யாணத்தில் நடந்த பிரச்சனைகள். ஏன்னா இப்போ ஒரு மற்ற விஷயம்தான் உங்களுக்கு பரவாயில்ல, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஊர் அறிய உலகறிய ஒரு விஷயத்த வந்து பண்ணும்போது எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும். கல்யாணம் நின்று போகுது, ஒரு அதுவும் ராஜாங்கிற இப்பவும் நடக்குது சார், அதே மாதிரி இப்பவும் நடக்குது. நம்ம அப்போன்றத விட இப்பவும் அதே மாதிரி தான். அதே தானே ஜி. அதாவது ஒன்றும் கல்யாணத்துக்கு முன்னாடியாவது இந்த பெண்கள் தெளிவு பண்ணி சொல்லிடணும். ஆமாம். நீங்கள் பெரும்பாலான கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து நிச்சயம் மட்டும் ஓடினதாகவே இருக்காது, பெண்கள் தான் வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு போனதாக ஒரு இது இருக்கும். அவங்களுக்கு வேறு வழி தெரியல, வழி இல்லை அவங்களுக்கு, அது வரைக்கும் அவங்க உள்ளே வச்சுருப்பாங்க. ஆமாம். அப்போ இந்த சங்கடங்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கலாம். இதில் இன்னொரு செய்தி நம்ம சொல்லணும். இந்த சிம்ம லக்னத்தில் உத்தர நட்சத்திர பகுதியை வந்து நீங்கள் ஆரம்பமாக பிறந்தவங்க, லக்னத்தை உடையவங்க, இதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. யாரையாவது காதலிக்கிறாங்களான்னு கேட்டுங்க, ஏன்னா அது நல்லது தான் இருக்கும் வச்சுக்கலாம். அதே மாதிரி மாசி மாதத்தில் பிறந்த 26ஆம் தேதிக்கு பிறகு 30ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்களும் இதை கொஞ்சம் கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா உங்களுடைய அந்த நட்சத்திரம், நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஆயிரும். அப்போ சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை முடி, நான் சொன்னேன் ராகு தசை, இதெல்லாம் கல்யாண காலத்தில் வருது. ராகு தசை வருது இல்லைங்களா, நம்ம சொன்னோம்ல, ராகு தசை இந்த கல்யாண வயசில் வருது இல்லையா. அப்போ சிக்கல்கள், வழக்கு, வம்பு, பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்க சந்திக்கிற மாதிரியாக வந்துடும். அதனால் இதில் கொஞ்சம் நீங்கள் ஒரு கவனம் எடுத்துக்கணும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இது பண்ணணும். வேறு என்ன கேளுங்க. இல்லை, இப்போ திருமணத்தை பற்றி தான் நம்ம அடுத்தது கேட்டோம். இதோட சம்மந்தப்பட்டது இவங்க எந்த நட்சத்திரக்காரன் திருமணம் பண்ணால் நல்லா இருப்பாங்க? ஓகே ஓகே. இவங்களுக்கு உகந்த நட்சத்திரம் என்ன? உத்திர நட்சத்திரத்துக்கு ரிலேட்டிவான நட்சத்திரங்கள் சொல்கிறது. உத்திரத்துக்கு உத்திராடம், கார்த்திகைலாம் இவங்களுடைய ரிலேட்டிவான நட்சத்திரங்கள். ஆனால் இந்த தசா புத்திங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ராகு திசை இடையில் வர்றதுனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரிலேட்டிவான நட்சத்திரங்கள் இன்னும் தள்ளி இருக்கக்கூடியது. இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள், குருவனுடைய நட்சத்திரங்கள். செவ்வாயினுடைய நட்சத்திரங்களும் சித்திரை, அபிட்டம், மிருகசீரிடம், இந்த 3 நட்சத்திரங்களை இவங்க தேர்ந்தெடுக்கலாம். அதற்கு பிறகு குருவுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்தை பிறந்தவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னாக்க இவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸிங் கிடைக்கும். வரக்கூடிய மனைவின் மூலமாக அல்லது வரக்கூடிய கணவர் மூலமாக பேலன்ஸ் கிடைக்கிற மாதிரியாக ஒரு ஆங்கான திசை இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு. ஏன்னா
அந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறக்கும்போது ராகுதசை முடிஞ்சுதான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி குரு தசையில் பிறந்தாங்க ராகுதசை வரத்துக்கு லேட் ஆகும். அப்போ இந்த 6 நட்சத்திரங்களில் அமைஞ்சிட்டா உங்களுக்கு பெஸ்ட்டு. இதற்கு அடுத்து நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்கள் திருவோணம், ரோகிணி, அஸ்தம், இந்த 3 நட்சத்திரங்கள் என்னன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக இருப்பாங்க, அட்ஜஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி அவங்க பார்க்கலாம். கன்னியா ராசி, மகர ராசி, உங்களுக்கு ரிஷப ராசி, இந்த ராசிகள் தான் இந்த நட்சத்திரங்கள் இந்த சந்திரனுடைய நட்சத்திரங்கள் வரும். இப்போ அந்த மாதிரி சந்திரன் இதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா லக்னம். இதெல்லாம் நம்ம வந்து ராசி நட்சத்திரங்களை சொல்கிறோம் சயின்டிஃபிக்காக நம்ம மெத்தடில். லக்னம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க தேர்ந்தெடுக்கணும். இப்போ லக்னம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த இவங்களுக்காக மட்டும் நம்ம ஸ்பெஷலாக சொன்னோம்னா இப்போ ரிஷப லக்னமாக அமைந்தால், மகர லக்னமாக அமைந்தால் அல்லது கும்ப லக்னமாக அமைந்தால். நீங்கள் சிம்ம லக்னத்துக்கு நெருங்கிய லக்னங்கள் அப்படின்னு சொல்லும்போது விருச்சகம், தனுசு, மீனம், கடகம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் மேரேஜ் என்னும்போது அந்த 4 லக்னத்தை நீங்கள் சொல்லவே இல்லையே, ஏன் அப்படி முரண்படுது? இல்லை, இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஓ, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ இவர் ஒரு நெருக்கடியான பொசிஷனில் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லக்னங்கள்லாம் என்னென்னா ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற ஒரு லக்னங்கள். இப்போ விருச்சிகம்னாக்கா அது ஒரு பிடிவாத தன்மை உடையது. ஏதாவது உறுதி எடுத்துட்டாங்கன்னா சிக்கலான நேரத்தில் பிரிவு ஏற்படுத்துகிறோம். அதே மாதிரி தனுசு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அட்வைஸ் பண்ணால் சிம்மத்துக்கு பிடிக்காது. அதனால் அங்கேயும் ஒரு விலகுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்துடும். மீனை சொல்லவே வேண்டியதில்லை, முரண்பாடாக நிற்பாங்க. ஏன்னா 8ஆம் இடத்து அதிபதி ஆகிறார் குரு. அந்த நேரத்தில் வந்து ஒரு சாந்தமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ரிலேட்டிவ் லக்கணங்களை விட்டுட்டு இந்த லக்கணங்களை எடுக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு 18 வருஷத்தை அவங்க கிடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருக்கக்கூடிய லக்னங்களாக இவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா சிம்மத்துக்கு அட்வைஸ் பிடிக்காதுங்கிறனால தான், யாரை கேட்டால் அனுபவ ரீதியாக விஷயங்களை ஒத்துக்கக்கூடியவங்க அப்படிங்கிறனால அதனாலேயே தான் நான் அந்த லக்னங்களை நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான லக்னம் இப்போ மகரன்னா உங்களுக்கு சாஃப்ட் நேச்சர், கும்பமும் ஒரு சாஃப்ட்டு, ரிஷபமும் ஒரு சாஃப்ட்டு. அதாவது என்னென்னா பிரச்சனை இருக்குன்னா அவங்க மேற்கொண்டு பெருசு பண்ணாமல் இருப்பாங்க. இதெல்லாம் பெருசு பண்ணிட்டோம், உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம், இதெல்லாம் பொறுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியாக ஒரு வேகம் வந்துருங்கனால தான் சத்திரிய லக்னங்களை எடுக்கலை இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும். மற்றதுன்னா நம்ம எடுத்துடலாம். ஆனால் இதுக்கு மட்டும் இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு மட்டும் இந்த லைஃப் வந்து இந்த ஒரு 18 வருடங்கள் இடையில் அவங்களுடைய வாலிபத்தில் வர்றதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையான லக்னங்களாக தேர்ந்தெடுக்கணுங்காக இதை எடுத்தேன். வேறு என்னாச்சு? இல்லை, இப்போது திருமணம் சொல்லிட்டீங்க, எங்களுடைய நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் இதே தானே? ஆமாம், ஃப்ரெண்ட்ஷிப்பை திடீர்னு பகையாக்கிடுவாங்க. அதுக்கு நம்ம அங்கே மகாபாரதத்துக்குள்ளே போனால் தான் தெரியும் ஏன் அப்படின்னு. அதுதான் சொல்கிறேன், சிசுபாலன் வந்து உங்களுக்கு நட்பாக இருந்தது திடீர்னு பகையாக மாறிடுதில்ல. உங்களுக்கு கண்ணனுடன் பகைக்கவே மாட்டேன்னு இருந்த ஒரு ஆள் திடீர்னு இந்த காரணத்தினால ஒரு பகையாகிடுது. அப்போ இவங்களுடைய நட்பு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருந்த நட்பு, ஒரு அந்யோன்யமாக இருந்த உறவு முறைகள் திடீர்னு பகையாளியாக மாறக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுத்திடும். பகைன்னா அதுக்கப்புறம் பகை தான் இந்த இதுக்கு. ஏன்னா கோபம் ஜாஸ்தி வரும், உத்தரத்துக்கு கோபம் ஜாஸ்தியாக வரும். சிம்ம லக்னம் அப்படிங்கும்போது அது ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு தான் சொல்கிறேன், அதுக்கு இடையில இந்த ராகுதசை வர்றதுனால இந்த ராகுதசை வரும்போது இந்த உறவுகள், இதை நட்பு, இதெல்லாம் பகையாக நிற்கும். ஏன்னா இப்போது ஒரு விதி என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான வேலை செய்யும்.